மற்றும் புறநகரில் 200க்கும் மேற்பட்ட வீட்டுமனைகளை அபிவிருத்தி செய்து 5000த்திற்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை இது நாள் வரை அவர்களுக்கு உரிய வீட்டுமனையோ அல்லது தனி வீடோ கொடுத்து அவர்கள் வாழ்வில் சுபிக்ஷம் பெற பல்வேறு விதத்தில் நாம் உதவியுள்ளோம். அது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஒரு 4 ஏக்கர் நிலத்தில் உள்ள இந்த ப்ராஜெக்ட் ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு ஒரு இது லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியிலிருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 minutes டிஸ்டன்ஸ் உள்ள ஒரு இடம். 2 kilometers ஃப்ரம் ஆவடி கார்பரேஷன் லிமிட், கார்பரேஷன் ஆஃபீஸ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் டெர்மினஸ். எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக டெவலப் ஆன ஒரு இடம் அப்படின்னா ஆவடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளாக டெவலப் ஆன ஒரு இடம். ஸோ அந்த சர்க்கிள் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃபேஸ் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 2 kilometer ரேடியஸில் அப்கமிங் டவுன்ஷிப்ன்றது இப்போ நெக்ஸ்ட் ஒரு 5 years வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ஒரு 4 ஏக்கர் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப்பை நம்ம ரெடி பண்ணி ஒரு 120 பிளாட் எல்லாமே மக்கள் வந்து வாங்கக்கூடிய அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் சம்வேர் அரௌண்ட் 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்ம இது பண்ணியிருக்கோம். கரண்ட்லி 2025 இப்பொழுது இருக்கக்கூடிய தருணத்தில் சென்னையில் ஒரு 22 ப்ராஜெக்ட் நமக்கு போயிட்டுருக்கு. தாம்பரம், கூடுவாஞ்சேரி, படப்பை, திருநின்றவூர் சர்க்கிள் அண்ட் பல்வேறு இடங்களில் போரூர் சர்க்கிள், பூந்தமல்லி சர்க்கிள் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட தற்போது ஒரு 700 வீட்டு மனைகளை வந்து நம்ம மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பீப்புளுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சில பேருக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி கம்மியாக இருக்கும் டியூ டு சிவில் ஸ்கோர் அண்ட் அதர் ரீசன்ஸ், ஐடி பேப்பர்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கும் வந்து என்னன்னா நம்ம 50-50 ஆஃபர் வந்து நம்ம நிறுவனத்தில் எல்லா ப்ராஜெக்ட்லையுமே தரோம். அதே மாதிரி ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல்லையும் தரோம். நம்மளோட சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து என்னோட நண்பர் மிஸ்டர் அருண் ஈவன்ஸ் அவர் தான் மூல காரணம். அவருக்கு இந்த தருணத்தில் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சினிமா அண்ட் கலைத்துறை, டிராமா, மியூசிக்கல் இந்த இதில் வந்து 20 வருஷத்துக்கு மேலே பல்வேறு ஷோஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஆயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்கோம். அதில் வந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் பண்ணாலும் வைஜி மகேந்திரன் சாரோட ட்ராமா நிறைய நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்கோம். சாரோட 2வது வருகை நம்மளோட நிறுவனத்தில், இது முன்னாடி பூந்தமல்லி ராயல் சிட்டியில் பூந்தமல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து துவக்கி கொடுத்தாரு. அவரோட ஆசீர்வாதத்தில் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 2 monthsலேயே நிறைவடைஞ்சது. அதே மாதிரி கடவுளோட ஆசீர்வாதத்தோட இந்த ப்ராஜெக்டும் அதே வேகத்தில் நிறைவடையும்ன்றது இந்த தருணத்தில் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக நடக்கும். கலந்துக்க வாய்ப்பளித்த ஜெயச்சந்திரனுக்கு என்னுடைய நன்றி. ஜெயச்சந்திரன் சார் எனக்கு ரொம்ப அதிகமாக தெரியாது. ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி தான் சந்தித்தேன். அவர் கூப்பிட்ட உடனே நான் எப்படி வந்தனோ அது மாதிரி நான் ஒரு உதவி கேட்டவுடனே என்னோட முகத்தெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. உடனே ஓகேன்னு சொல்லிட்டார். அந்த வகையில் வந்து அதுக்கு பிரதி உபகாரமாக ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பண்ணணுங்கிற இதுக்கு தான் வந்து அது எங்கே இருந்தாலும் ஆவடி இல்லை நீங்கள் வந்து பகல்காம் பக்கத்தில் வச்சா கூட வந்து ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா உதவிக்கிறது வந்து எதிர்பார்க்காம பண்ணுறது தான் உதவி. நான் ஒன்று பண்ணேன் நீ எனக்கு பண்ண அப்படிங்கிறது வந்து உதவி ஆகாது. அவர் நான் மறுபடியும் அவர் எனக்கு கூப்பிடுவாரா இல்லை இது அதுதான் எனக்கு தெரியாது. எங்கள் நிகழ்ச்சி ஒன்று நடந்தது, மேடே ஃபங்க்ஷன் நடந்தது. ஒரு 3000 பேர் அதை கலந்துக்கிட்டாங்க. அவருக்கு ஒரு மதிய உணவு வந்து ரெடி பண்ணணும்னு நான் அருண் சொன்னேன் அவர்கிட்ட. அடுத்த 1/2 hour ஜெயச்சந்திரன் லைனில் வந்தார். சார் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் சிறப்பாக பண்ணித்தரோம். அவ்வளோதான். உங்களுக்கு என்ன வேணும்லாம் கேட்கல. எனக்கு ஒரு சின்ன பயம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க. அதனால வந்து வருண் கேட்டேன், ஏப்பா என்ன செய்வாங்களா இல்லையா, இல்லை நாங்கள் ஏன்னா நாங்கள் அவரை நம்பி நாங்கள் செய்ய விட்டால் வேற ஒருத்தர் வந்து எல்லாம் புக் பண்ணியிருக்கோம். இல்லை சார் அவர் சொன்னதை செய்வார் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. அது போல் 2 நாள் தான் இருந்தது டைமு. அன்றைக்கி நைட்டு அவரே நேரடியாக வந்து என்ன பண்ணணும் எல்லாம் பண்ணி 3000 பேருக்கு வந்து மிகச்சிறப்பான உணவளிச்சு எங்கள் கடைசி வரைக்கும் இருந்து அதை பண்ணிட்டு போனார். அப்போது அந்த மனசு இருக்கு இல்லைங்களா, தான் செய்கிற உதவி ஏதோ கடனுக்கு பண்ணோம் ஏதோ வந்தாங்க கேட்டாங்க கொடுத்தாங்க அப்படின்னு இல்லாமல் அவரே வந்திருந்து அதை வந்து சிறப்பாக அந்த இடம் சமைக்கிற இடம் சரியாக இருக்கா, ஆட்கள் சரியாக இருக்காங்களா, எல்லோரும் சாப்பிட்டாங்களா, இதையெல்லாம் கூட இருந்து பண்ணும்போது அந்த மனசு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த வகையில் வந்து அவர் எனக்கு மிகச்சிறந்த நண்பரானார்.
அவரை அறிமுகப்படுத்தி அருணுக்கு என்னுடைய நன்றி. இங்கே வரும்போது ஒரு விஷயம் என்னென்னா, ரியல் எஸ்டேட்டில் மட்டும் நம்பிக்கைன்னு ஒன்று நீங்கள் ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களோட வளர்ச்சி யாரும் தடுக்கவே முடியாது. அங்கே வந்து ஏதோ கஸ்டமர் வந்தாங்க, ஏமாற்றி அவன் தலையில் கட்டிட்டு போயிட்டோம், 2 அக்ரிமெண்ட் 3 அக்ரிமெண்ட் இருக்குது, இவனை 4வது அக்ரிமெண்ட் போட்டு அவனை ஏமாற்றிட்டு போயிட்டாங்கிற மாதிரி நிறைய பேர் வழிகள் இதில் இருக்கும்போது நிலம் வாங்குறதுக்கு பயமா இருக்கு. ஆனால் நீங்கள் 17 வருஷமாக ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா மோசடி பேர் வழி இருக்க முடியாது. அந்த லாங் ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அந்த கஸ்டமர் வந்து நம்ம மேலே நம்பிக்கை ஏற்படுத்தி தியாகராஜன்னா யார், அப்புறம் மெட்ராஸ் ப்ராப்பர்ட்டிஸ்னா யார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அந்த பிராண்டு வந்துட்ட பிறகு நீங்கள் எங்கே போட்டாலும் வந்து உடனே வாங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா அந்த பிராண்டு தான் முக்கியம். அந்த பிராண்டை வந்து நம்ம எப்படி வந்து இப்போ ஆர்கே செல்வமணி முதல் படம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் புலன் விசாரணை, கேப்டன் படம், செம்பருத்தி இது மாதிரி லைனாக வரும்போது டைரக்டர்னா படம் நல்லா இருக்கும். இப்போ ரஜினி சார்னா ஏன் நம்ம போகிறோம்? ரஜினி சார்னா டெஃபினட்டாக அந்த படம் நல்லா இருக்கும் ஒரு நம்பிக்கை. அது மாதிரி இப்போ எம்சிபிங்கிறது வந்து ஒரு பிராண்டு ஏற்படுத்திட்டாங்க. அப்போ பிராண்டு வந்து அவங்களோட டார்கெட் யாருன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான், பணக்காரங்க இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இல்லாமல் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி என்ன, அவங்களுக்கு என்ன இது பண்ணுறது. இப்போ இங்கே வந்தபோது உண்மையில் ஒரு வீட்டுக்குள்ளே வீடு மாதிரி தெரிஞ்சது. இந்த சுற்றி காம்பவுண்ட் கட்டி அதுக்கு வந்து கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி பண்ணி அது ஒழுங்காக காம்பவுண்ட் கட்டி என்ட்ரன்ஸ் மிக பிரம்மாண்டமாக பண்ணி அந்த கேட்டுக்குள்ளே வந்துட்டாவே நம்ம வீட்டுக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்திருக்காரு. அது வந்து சாதாரணம் கிடையாது. அப்போ ரோட்ஸில் இருந்து அந்த செடி வச்சதுலேருந்து அதை பிளாட் பண்ணதுலேருந்து நல்லா பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக வந்து தான் வளரும்போது தன்னோட வந்து ஒர்க் பண்ணுறவங்களை ரெகக்னைஸ் பண்ணி சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பரிசுங்கிறது சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் இந்த மேடையில் ஏறுறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரும் கீழே உட்காந்துருக்கும் போது ஈஸியாக இருக்கும். நான் கூட கீழே உட்காந்துருக்கும் போது நல்லா கை தட்டுவேன், கிண்டல் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனால் மேடையில் எழுந்து நின்று ஒரு வார்த்தை பேசி பாருங்க, கால் கையில் நடுங்காங்க. அதுபோல் அவங்கள வந்து இன்னைக்கு மேடை ஏற்றி அவங்கள ரெகக்னைஸ் பண்ணி அவங்க நாளைக்கு ஒரு ஓனர் ஆகலாம். அது வந்து அவர் நாளைக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ஒரு பழக்கம் வரலாம். அப்போ யாரால பண்ண முடியும்னா எங்கிட்ட அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அவன் ஒரு 4 சீன் வச்சிருப்பான். அந்த சீனை சொல்லவே மாட்டான், ஏன்னா நான் டைரக்டர் ஆனால் வேணும்னுவான். அப்போ ஒரு கிணறு இருக்குன்னா அதை தண்ணி இறைச்சா ஊருங்கிற கிணறுல வந்து ஜனங்க வருவாங்க. அவங்ககிட்ட வேற சீனே இல்லைன்னா அதோட முடிஞ்சு போயிடும். சொல்லினே இருப்பான். ஒரு டேரக்டர் ஒரு பேர் கொஞ்சம் பேர் மாஸ்டர் டைரக்டர் சீன் சொல்லிக்கினே இருப்பான். அப்போ பார்க்குறவங்க பார்ப்பாங்க, இந்த பையன் என்ன ரொம்ப பிரைட்டாக இருக்கானே, அடுத்த சான்ஸ் வந்து அவனுக்கு கொடுத்தான். இப்போ என்ன எப்படி ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது டைரக்டர் விஜயகாந்த் பார்க்குறாரு, எங்கூட 11 பேர் மணிவண்ணங்கிட்ட 11 பேர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். அதில் என்னை பார்த்து இந்த பையன் டைரக்ட் பண்ணுவான்னு அவர் எப்படி சூஸ் பண்ணாரு? அப்போ நம்மளோட உழைப்பு, நம்ம உழைப்பை வந்து அவங்கள வந்து பயமுறுத்தும். அது மாதிரி இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து வரும்போது நீங்கள் ஏமாத்தாதீங்க, அதாவது பொய் சொல்லி வைக்காதீங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, இதுதான் என்னோட பட்ஜெட்டு. சில பட்ஜெட்டில் லோன் நிறைய பேர் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் லோன் இல்லாதவங்களுக்கும், அதாவது வந்து இப்போ எனக்கே லோன் கிடையாது, தெரியாது தியாகராஜனுக்கு, இவருக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணுறான், நீ வாங்கினா எப்படி கட்டுவேன், உங்கள்கிட்ட பணம் இருக்குது சொத்து இருக்காதான் வேற விஷயம், மாதம் மாதம் உனக்கு வருமானம் வருதா, உன் அக்கௌண்ட்டில் வந்து மாதம் மாதம் வருதா, இதை உன்னால இஎம்ஐ கட்ட முடியுமா? அப்போ எனக்கே லோன் இல்லாத இதுதான் இன்னைக்கு இருக்கு. ஆனால் அவங்களுக்கு கூட வந்து சினிமாக்காரன் நிறைய பேர் அப்படிதான் இருக்குறார் சார். உண்மைதான், அதை மாற்ற தான் அங்கே போராடிட்டு இருக்கோம். அதை மாற்றிடுவோம். நெக்ஸ்ட் இயர் வரும்போது சார் நம்ம தொழிலாளர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறோம். எல்லாரும் ஒரு சம்பளம் வாங்குற ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறோம். அடுத்த வருஷம் நமக்கு கிடைச்சிடும். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் இங்கே இப்படி உட்காந்து சந்தோஷமா சாந்தமா நிம்மதியாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோன்னா அது காரணம் எல்லையில் நம்மளை காத்துட்டு இருக்கிற ராணுவ வீரர்களை நம்ம மறக்கக்கூடாது. அதனால நான் ஒரு 1 2 3 சொல்றேன், எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜெய்ஹிந்த் சொல்லிட்டு இந்த என்னுடைய 1 2 3 ஜெய்ஹிந்த். இது இந்த இடத்துக்கே நல்லதா இருக்கும் கண்டிப்பா. நம்ம ஜெயச்சந்திரன் சாரை பத்தி ஆரம்பிக்கிறேன். அவர் ஒரு தீவிரவாதி. எப்படி சொல்ற, 2 விதமான தீவிரவாதிகள் இருக்க. இப்ப எல்லையில அயோக்கியம் இருக்கானே, அவன் இருக்க வீடு அழிக்கிற தீவிரவாதி. இவர் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கிற ஒரு அழகான தீவிரவாதி, அப்படிதான் சொல்றேன். இந்த தீவிரவாதம் என்னைக்குமே ஆதரிக்கப்பட வேண்டிய ஒரு தீவிரவாதம். இவங்க 16 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த 16 17 இயர்ஸ் எனக்கு அவரை தெரியும். என்னுடைய நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சிகள் அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. எங்க நிகழ்ச்சிகள்லாம் மக்களை போய் சேர்றதுக்கு போஸ்டர் எங்கேயாவது இருந்தா அது எம்சிபியோட போஸ்டரா தான் இருக்கும். அப்படி பண்ணியிருக்காரு. முதல் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் என்ன கேட்டாங்க, எம்சிபின்றது என்ன மகேந்திரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸான்னு கேட்டாங்க. எல்லாத்துலயும் அவங்க வராங்களே. ஸோ அதுவே அவருக்கு ஒரு நல்ல
எண்ணம். காரணம் என்னன்னா, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா நீங்க அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற கலைஞர்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது, கலையை வளர்க்குற ஒரு இடமா இருக்கணும். அது அந்த கலையை வளர்க்குற வேலையை இவர் செய்கிறார். கலைஞர்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்காருனால்தான் அவரோட தொழில் இவ்வளவு பிரமாதமா சுபிட்சமா நடந்துட்டு. செல்வமணி சார் சொன்ன மாதிரி ஏமாத்தும் வேலை கிடையாது. இருப்பதை உங்க முன்னாடி வைக்கிறேன், வாங்குறது வாங்காத உங்க இஷ்டம், எங்க குவாலிட்டியை நாங்க தருவோங்கிறத என்னுடைய ஃப்ரெண்டு திரு அப்பாஸ் கல்ச்சரல் மூலமா தான் அவரை மீட் பண்ணேன். 16-17 இயர்ஸா அது பிரமாதமா பண்ணிட்டு வர்றாரு. நான் சொன்ன அந்த இடம் கூட நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ரொம்ப சந்தோஷம். செல்வமணியும் ஒரு ராசியானவர். காரணம் என்னன்னா, நீங்க கண்ணதாசன் பாட்டு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் பாட்டுல யாருக்கென்று அழுத போதும் தலைவன் ஆகலாம்னு வரும். அந்த மாதிரி அடுத்தவனுக்காக அக்கறை எடுக்கிற ஒரு நல்ல தலைவன் அவர். அதனால தான் நான் சொல்றேன். இப்போ நான் நீங்க கார்ல கூட சொல்லிட்டு இருந்தேன், சார் இப்போ பெப்சியில் யாருக்காவது தலைவலின்னா டாக்டருக்கு யாரும் சொல்றது இல்லை, செல்வமணிக்கு சொல்லிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவரை நினைச்சா இன்னும் படங்கள் பண்ணலாம். ஹீ ஸ்டில் டேலண்டட் டைரக்டர். எனக்கு ஒரே ஒரு வருத்தம், எனக்கு இது வரைக்கும் ஒரு படம் கூட சான்ஸ் கொடுத்ததில்லை அவர். இன்னைக்காவது பார்க்கலாம், அட்வான்ஸ் இதுமே கொடுக்குறாரா வில்லன் ரோல். பட் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு அந்த பெப்சியை எவ்வளவு ஈஸியா ஸோ அப்ரோச்சபிள் பர்சன். ஸோ இந்த மாதிரி நல்லவங்க என்னையும் அந்த நல்லவ லிஸ்ட்ல சேர்த்துக்கிறேன். வந்து வாழ்த்தும் போது கண்டிப்பா ஜெயச்சந்திரனுக்கு நல்லது நடக்கும். இத்தனை அவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவர் சொன்ன மாதிரி 17 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறது இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி ஜோப். ஹோட்டலும் சரி, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்டும் சரி, குவாலிட்டி நம்ம கொடுக்கலன்னா 2வது நாள் காலி ஆகிடும். இன்னைக்கு சாப்பிட்ட வடை நாளைக்கு நல்லா இல்லைன்னா அவ்வளவுதான் அந்த ஹோட்டல். அது மாதிரி நீங்க வாங்கி அந்த லேண்ட்ல அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அந்த ஆசீர்வாதங்களே இவரை வளர்த்துட்டே வரும். அதே மாதிரி இந்த ரெயின்போ ப்ராஜெக்டும் பிரமாதமாக வளர்ந்து இப்போ நீங்க வந்து இங்க பரிசு வாங்கிட்டு போனவங்கலாம் இன்னொரு 3 வருஷம் கழிச்சு நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் போச்சேன் நாங்கள் ஜம்முன்னு இருக்கோம் ரெயின்போலன்னு சொல்ற அளவுக்கு நீங்க வளரும். அதே மாதிரி இப்போ எனக்கு அவர் ஒரு கோ ப்ரொடியூசராகவும் ஆயிருக்கார். அதுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் சார். ஒரு நல்ல ப்ராஜெக்ட், அதாவது சினிமாங்கிறது எப்படி போயிட்டு சார் கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன் சொல்றேன். பூஜைக்கு யாரும் இப்ப கற்பூரம் விபூதி எல்லாம் வாங்குறது இல்ல, பாட்டிலா ரத்தம் அருவாள் இதுதான் வாங்குறாங்க. பூஜையிலேயே அதை வச்சுதான் பண்றாங்க. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் ஒரு மென்மையான, இப்ப இவங்கெல்லாம் ஒரு நல்ல மென்மையான விஷயங்களை சொல்லக்கூடியவர் நல்ல டைரக்டர். அந்த மாதிரி ஒரு சொல்ற படத்துக்கு இவர் சப்போர்ட் பண்ணியிருக்கார். உங்க சப்போர்ட்டோட சேர்ந்து அந்த சாருகேசி வெற்றி விழாவை இந்த ரெயின்போ ப்ராஜெக்ட்லேயே கொண்டாடுவோம். ஜோ பண்ணுங்க. medracityproperties.com கடந்த 17 வருடங்களாக சென்னை மற்றும் புறநகரில் 200க்கும் மேற்பட்ட வீட்டுமனைகளை அபிவிருத்தி செய்து தற்போது இன்றைக்கு ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் என ஒரு மாபெரும் ப்ராஜெக்டை இன்றைக்கி நாங்கள் துவங்கி இருக்கிறோம். ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 இந்த இடத்த இன்றைக்கு திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவர் திரு ஆர்.கே. செல்வமணி அவர்களும் பழம்பெரும் டைரக்டர் திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களும் திரைப்பட நடிகர் டிராமா அண்டு கல்வி சேவையாளர் திரு ஒய்ஜி மகேந்திரன் மூவரும் சேர்ந்து ரெயின்போ கார்டன் ஃபேஸ் 2 என்ற வீட்டுமனை குடியிருப்பை இன்று துவங்கி வைத்துள்ளனர். ரெயின்போ கார்டன் இது வந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். ஒரு நகர் டெவலப் ஆகணுன்னா அதுக்கு அடிப்படையான ஒரு கட்டமைப்பு தேவை. அந்த கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் ப்ரொவிஷன், டிரான்ஸ்போர்ட் ப்ரொவிஷன்ஸு, எம்ப்ளாய்மெண்ட்ஸ்க்கு உண்டான தொழில் சாலைகள், இந்த மாதிரி எல்லாமே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக பட்டாபிரம் டைடல் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது நம்மளோட சைட்லேருந்து ஒரு 10 மினிட்ஸில் போகக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் பஸ் அண்ட் ட்ரெயின் கன்வீனியன்ஸ் அது பொறுத்த வரைக்கும் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஆல்ரெடி இருக்குது. மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடுலேருந்து பட்டாபிராமுக்கு வந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டும் இப்போ வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளோட சைட்லேருந்து பக்கத்தில் ஒரு 100 அடி சாலை இருக்குது, 400 அடி சாலையும் இருக்குது, பூந்தமல்லி ஐ ரோட். ஸோ ரோடு கனெக்டிவிட்டி, பஸ்ஸு, ட்ரெயினு எதுவுமே இஷ்யூஸ் கிடையாது. அதே மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ், plenty ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன், ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், அந்த மாதிரி இந்த சைட்லேருந்து 10 நிமிடங்களில் போகக்கூடிய வகையில் அனைத்துமே அவைலபிள் இருக்குது. ஆவடி ஹெவி ஃபேக்ட்ரிஸ் அண்டு ஹாஸ்பிட்டல்ஸு,
ஸோ சகல வசதிகள் உள்ள ஒரு இடம் தான் வந்து ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஆவடி. இந்த இடத்துல ஒரு பிளாட் வந்து 28 லட்சத்துலேருந்து தரோம், தனி வீடுகள் 48 லட்சத்துலேருந்து தரோம். இன்றைக்கி வந்து ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை மற்றும் புறநகரில் கிட்டத்தட்ட 22 ப்ராஜெக்ட் இந்த தருணத்தில் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுமே எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில் சிறிய மனைகளாகவும் அண்டு சிஎம்டிஏ ரேரா அண்டு 80% வரை லோன் ஃபெசிலிட்டி இருக்கிறதாகவும் நம்ம பண்ணியிருக்கோம். லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கப்பெறாத மக்களுக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் 50-50 இஎம்ஐயும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான வாய்ப்புகளும் வழிமுறைகளும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் இங்கே வீட்டுமனை வாங்கணுன்றவங்களுக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து சென்னை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தினால சிட்டி உள்ள இன்றைக்கி வந்து 3 கோடி 5 கோடி 10 கோடி என்று ஒரு இடத்திற்கு ஏற்ற மாதிரி விலை இருக்குது கிரவுண்டோட ரேட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை புறநகர் தான் வந்து அடுத்த 5 ஆண்டுகள் ஒரு நல்ல வெல் டெவலப் ஆகிட்டுருக்கும். ஸோ சிட்டி உள்ளே இன்றைக்கி ஒரு நடுத்தர மக்கள் ஒரு அரை கிரவுண்டு வாங்கி ஒரு வீடு கட்டணுன்னா அது நடக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சபர்பனில் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வந்து வாங்கி அவங்க பயன் அடையக்கூடிய வகையில் எல்லாவித வழிமுறைகளும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஸோ லைட்டு, இபி ஃபெசிலிட்டி, உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய வகையில் நாங்களே 12 பட்ஜெட் வீடுகள் இங்கே கட்டியிருக்கோம். ஸோ மக்களுக்கு வந்து வீடு உடனே குடியேற வகையிலையும் நம்ம கையில் வீட்டு மனைகள் வீடுகள் இருக்குது.